மிகவும் அழகான ஊர். மட்டக்களப்பு கடலேரியின் தென்னெல்லையில் அமைந்துள்ள அழகான கிராமம் இந்த வீரமுனை. சம்மாந்துறை நகரை அண்மித்து அமைந்துள்ளது. புராதன மட்டக்களப்பு என்பது தற்போது அம்பாறை நிர்வாக மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த பகுதிதான் என்றும், தற்போதைய மட்டக்களப்பு நகர் பிற்காலத்திலேயே மட்டக்களப்பு என்ற பெயரை பெற்றது என்றும் வரலாற்று பார்வைகள் கூட இங்கு பரவலாக உண்டு. இவ்வளவு அழகான இந்த வீரமுனை கிராமத்தின் அனைத்து உறவுகளின் மனதிலும் ஆழத்தில் மிகவும் பயங்கரமான ஒரு சம்பவம் அப்படியே பதிந்து போயுள்ளது. நூற்றுக்கணக்கான தமது உறவுகளை சுமார் 30 வருடங்களுக்கு முன்னதாக பறிகொடுத்த கதை அது. கிழக்கிழங்கை யுத்த மேகத்தால் முழுவதுமாக சூழப்பட்டிருந்த காலம் அது. இன வன்முறைகள் தலைவிரித்தாடிய சூழல். 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் திகதி நடந்தேறிய வீரமுனை படுகொலை அது. வன் செயல்கள் காரணமாக வீரமுனை மற்றும் அதனை சூழவுள்ள கிராமங்களான வீரச்சோலை, மல்லிகைத்தீவு, மல்வத்தை, வளத்தாப்பட்டி, சொறிக்கல்முனை ஆகியவற்றைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான தமிழ் மக்கள் வீரமுனையில் அருகருகாக உள்ள சிந்தா யாத்திரை பிள்ளையார் கோயில் வளவிலுள்ளும் வீரமுனை ராமகிருஷ்ண மிஷன் பாடசாலையின் உள்ளும் தஞ்சமடைந்திருந்தனர். அந்த சந்தர்ப்பத்தில்தான் ஒரு நாள் அந்த கோயில் மற்றும் பாடசாலைக்குள் புகுந்த பாதுகாப்பு படை உடையணிந்து துப்பாக்கி ஏந்திய குழுவும் மற்றும் கத்திகளுடன் வந்த காடையர்கள் குழுவும் துப்பாக்கியாலும் கத்திகளாலும் அங்கிருந்த தமிழ் அகதிகளை தாக்கின. இந்த வயதான தாயின் கணவரும் இந்த சம்பவத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார். நான் 2 பொடியங்களோட அனுப்பிச்சிருந்தேன். மற்றவங்களை எல்லாம் இராணுவம் வந்து கொண்டு போதுண்டு அனுப்பிட்டேன் தூரத்துகளுக்கு. மகளையும் இந்த வந்து இராணுவங்கள் கொஞ்சம் கண்ணா நாக்களை கொண்டு போகிறாங்கண்டு மகளையும் அனுப்பிட்டேன். மகள் இருந்த கொழும்பில் 2 பொடியன்கள். 2 பொடியங்களோட நாங்கள் போய் இந்த கோயிலுக்கு முன்னுக்கு தான் படுக்கிறோம். இரவையில் வீட்டில் படுக்க பயத்தில் பிள்ளையில கொண்டு போயிடுவானுண்டு. சுட்டதும் தான் விட்டுன்னு தான் கண்ணால் கொஞ்சம் மூளையும் எனக்கு நல்லா வேலை செய்யலை. கண்டு இப்படி கால் வச்சேன்னு இவ்வளவுக்கு இருந்துக்கு ரத்தம். ஒரு ரூமுக்குள்ளே பள்ளி ரூமுக்குள்ளே இருந்துக்கு. சுட்டதும் தான் விட்டுனது தான் அது சொல்லணும்னா அத்தையிடம். இந்த புள்ளிகள் குழந்தை புள்ளிகளெல்லாம் தூக்கி இந்த இதுக்குள்ளே ஸ்கூலில் இருந்த அந்த சுவரெல்லாம் அடிச்சிட்டாங்க. ஒரு 8 மணி இருக்கும் நடக்க. அவரோட போய் நாங்கள் அவருக்கு கிட்டாங்க கிடந்த அவரோடனே சுட்டான்கள் சொன்னார், நீங்கள் ஓடுங்க இங்கேண்டான தப்பியன்ட்டு. நான் 2 பிள்ளைங்க அவரை போட்டுட்டு தானே ஓடுனேன். ஓடி அங்கே பக்கத்து கோவிலுக்குள்ளே போய் பூந்தேன். கோவிலுக்குள்ளேயும் வந்து இந்த மட்டக்களப்பில் இருக்காரு ஆரண்டா அந்த விநாயகமூர்த்தி என்ற ஒரு ஆள், அவர் லெக்சர். அவரை இப்படி இதுக்குள்ளால் கக்கத்துக்கு உள்ளே கொண்டு இதுக்குள்ளால் ஓட்டி சுட்டாங்க. அந்த கொடிமர தம்பத்துக்கு எதிராக அவளும் செட்டான். மரா கோயிலுக்குள்ளே கிடந்து 100 பேர் இந்த ஸ்கூலுக்குள்ளே செத்தவே. எல்லாரையும் அவடத்த ஒரு மடுவை தோண்டி குப்பை மடுவார் தாட்டுட்டு போட்டு நாங்கள் போய் திருக்கோவிலில் கிடந்தேன். அவரை மட்டும் இல்லை, அந்த ரூமுக்கு வந்து அவருக்கு தான் அவர் முதல் கொஞ்சம் பெரிய ஆள். அவர் இப்படி முன்னுக்கு இருந்த இப்படி வந்து ஏறினோடனே முதல் சுட்டு அவருக்கு தான் கண்ணால் இப்படி ஒரு சின்ன ஒரு துவக்கும் இப்படியாக நெருப்பாக வந்து உள்ளுக்கு இருந்த வேலுக்கெல்லாம் பட்டான். நாங்கள் அரோவராண்டி சொல்லி நானும் கொண்ட இளைய மகனும் மற்றபடியும் இப்படி குப்புற விழுந்துட்டோம். அவர் இப்படி இருந்தவருக்கு இதில் வந்து கிட்ட இருந்தவை எல்லாரும் அவனுங்களை அதை சுட்டு போட்டு ஒவ்வொரு இடமா வரிச்சு ஆக்களை சுட்டான். சுட்டு போட்டு போனாங்க. ஒரு 2 மணித்தியால் 3 மணித்தியாலத்துக்கு 2 சுட்டுருப்பாங்க. வாள்கள் நட்டா நான் காணலை வாழ்க்கையில் வாழை. அப்படி வாள்கள் வெட்டுனார்கள் வரிச்சு. எனக்கு படலை நான் கிடந்துட்டேன். இப்படி இருந்தேன். நான் என்ற ஒரு மகன் மற்ற மகன் இப்படி சைட்டுக்கு தள்ளி உளுத்தாட்டி மேலே கிடந்துட்டேன். அவனுங்களுக்கு அந்த நல்லா சூட தெரியாதவங்க வந்து இப்படி பிடிச்சானுங்கள். இப்படி பட்டவைகளுக்கு பட்டான், படாதவைகளுக்கு படலை.
சின்ன சின்ன பிள்ளை அந்த புள்ள மாதிரி பிள்ளை தான் தூக்கி செவரில் அடிச்சிக்காரு. அதுக்கு என்ன தெரியும்? அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு கிராமம் தான் இந்த வீரமனை கிராமம். கதையெல்லாம் பண்ணினேன். எல்லாரும் தூக்கில் வர மாட்டான் தானே, கத்தியோட வருவான். அதிகப்பட்ட தூக்கணும் செவரில் மதில் அடித்த பிள்ளையில. இந்த சம்பவத்துக்கு முன்னதாகவும் அங்கு அடிக்கடி வந்த ஆயுதப்படையினர் இளைஞர்கள் பலரை கைது செய்து சென்றதாகவும் அவர்கள் எவரும் இன்று வரை வீடு திரும்பவில்லை என்றும் சம்பவ தினத்தில் காயமடைந்து பஸ்ஸில் ஏற்றிச் செல்லப்பட்டவர்களுக்கும் என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்றும் ஊர் மக்கள் கூறுகிறார்கள். இப்போ காயமடைஞ்ச ஆக்கள் எல்லாம் கொஞ்சம் பேர் குறக்காயத்தை கொண்டு வந்தாக்கள் இல்லை. மொத்தத்தில் வீரமனைக்கு ஆரம்பத்தில் பிடிச்சி போனாங்க கொஞ்சம் பேர் இல்லை. ஆரம்பத்தில் ரவுண்டப் பண்ணுற முக்கியமான 25 ஆக்கள் இல்லை. புறவாத ரவுண்டப் பண்ணுற 10 பேர் அவங்க இல்லை. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேருக்குள்ள வீரமனை மக்கள் அழிஞ்சிருக்கு. ஆனால் அந்த கிராமத்தை விட இங்கேருந்து போனாங்க. இப்போ 4 மணிக்கு ரவுண்டப் பண்ணாங்கன்னா அவ்வளோ பேரும் இல்லை. அது வளவர ஆக்கள், வயது ஆக்கள் விட்டு விடும். அந்த கொண்டு போனால் ஆக்கள் இல்லை. இளமட்டங்கள் ஒரு 22 வயது 30 வரைக்கும் உட்பட்டாங்க. இங்கே காயப்பட்ட ஆக்களை இராணுவம் வந்து கொண்டு போயிருக்கிறது. கொண்டு போனாங்க, திரும்ப வரல. அவங்க இது வரைக்கும் இல்லை. வடிவேல் அப்படின்னு சொல்லி அவர் பட்டையார். அவரும் மற்றது இந்த காளிக்குட்டி என்ற ஒரு ஆள், மற்றது ராமலிங்கத்தார், அவங்கெல்லாம் வயதுக்கு கொஞ்சம் வயது போனாங்க. இந்த ஊரே வரலாறு செய்யப்பட்ட ஆக்களை அவங்களுக்கு இனம் கண்டு சுட்ட என்னென்னு சொன்னால், இப்போ இந்த விஷயம் அவங்களுக்கு தான் எங்களுக்கு தெரியும். இந்த ஊரில் வரலாறு சொல்லக்குள்ள அவங்கள இனம் கண்டு சுட்ட இவங்கெல்லாம் வைக்கக்கூடாது. வச்சா நாளைக்கு இவங்க நம்மளை ஊருக்குள்ளே இவங்க ஒரு முக்கியமான புள்ளி அண்டி அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதார்கள், ஒரு இயக்கங்களோட சம்பந்தம் இல்லாதார்கள், அவங்கள இனம் கண்டு சுட்ட ஒரே வந்து இப்படி பொடிகன்களில் வந்து ஒவ்வொரு நாளும் பஸ்ஸில் வருவார்கள், பெரிய ரக்கில் வருவார்கள். வந்து எல்லாரையும் ரவுண்டப் பண்ணி நிறுத்தாட்டி கொஞ்சம் பெரிய பெரிய பிள்ளைகள் எலும்புங்கண்டு ஏற்றிட்டு கொண்டு ஓடித்தாங்க. கிடந்தவே வயது போனவர்களையும் சின்னாக்களும் கொம்பிள்ளைகளும் தான் 2-3 கொம்பிள்ளைகளையும் சில கொண்டு ஓடித்தாங்க. என்னென்று கேட்டால் எல்லிட்டியே நாங்கள் தேடி வாரோம். நாங்கள் எல்லிட்டியே நாங்கள் காணலை. கிடந்த கிளப்பில் சனக்கள் தான் கொண்டு போனாக்கள் ஒரு தரும் வரல. அவங்க பஸ்ஸில் கொண்டு போனே ஒரு தரும் வரல. இந்த அந்த ஸ்கூலுக்குள்ளே செத்தாக்கள் எல்லாம் ஒரு சனவும் சேர்ந்தான். அதில் அந்த 90-100 பேருக்கு செத்தான். தூக்கி போட்டு தாத்தா கொண்டு போனவன்கள் ஒரு 40-50 பேர் இருக்கும். இந்த இப்படி பொடியன்கள் ஒரு தனம் இல்லை. பொடியன்கள் முழு பெரிய அவன் கொண்டு போய்த்தான் நேரத்தோட பஸ்ஸை கொண்டாந்து நிறுத்தாட்டி. அது இராணுவம் தான். சிங்களத்தில் கழிச்சானுங்களா 6 நமக்கு தெரியாது. சிங்களத்தில் வந்து அந்த பொடியன்களை கூட்டிகிட்டு கொண்டு போய்த்தாங்க. 12-13 வயது பிள்ளைகளெல்லாம் கொண்டு போய்த்தாங்க. அப்புறம் வந்து ரோட்டெல்லாம் சுட்டு ரோட்டுகளையும் போட தங்கிட்டாரு. ஆற்ற கேட்போம் செஞ்சவன் ஆறு ஏன் செஞ்சானுன்ட்டு ஆற்ற கேட்போம். பொதுவாக சொல்ல போனால் நம்மளோட தமிழாக்கள் செய்த வேலானது. அவன்கள் வயலுக்கு அவனவங்களை சுட்டலாம் விட்டுதான். அவனுக்கு கோவத்தில் ஓடியாந்து புளியை சுடுறன்ட்டு தமிழனை போட்டு சுட்டுட்டு போனான். இராணுவம் கூட நின்று செய்தான். அரச படைகள், ஊர்காவல் படைகள் மாத்திரம் அல்லாது சம்மாந்துறையைச் சேர்ந்த முஸ்லிம்களும் இணைந்தே இதனை செய்ததாக அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். முஸ்லீம் மக்கள் உருவாக்கணுன்ற முஸ்லீம் மக்கள் தான். அவன் சுட்டவன் போய் மிரிக்கான். நான் அவனை பிடிச்சி கேட்டேனா, என்ற புருஷன் உனக்கு என்ன செய்ததுக்கே நீ சுட்டாட்டு. அவன் மூச்சு முறக்கலை. போய் மிரிக்கான். அந்த வயலுக்கு வட்டான வேலையை செய்கிறான். அவனை போல இன்னும் நிறைய ஆக்கள். அதில் ஒரு தான் அவன். அதில் கொஞ்சம் பேர் செத்து போய்த்தான்கள். இப்போ அவன் மட்டும் திட்டான். இன்னொருதன் பாலோட வந்தவன் அதில் பால் வேண்டிட்டு போகிறான். என்னன்ட்டு கேட்கான் எனக்கிட்ட. அப்புறம் இந்த இராணுவ உடுப்பில் வந்தவன்கள் நிறைய ஆக்கள். அவன்களை மதிக்கணும் போய்த்து எனக்கு. இவன்கள் சும்மா உடுப்போட வந்தவன்கள். கண்ணால் வாழ்க்கையில் பார்த்தான். 2 புருஷன் 2 இல்லை. ஒரு வயது புள்ள மகனே. அந்த புள்ள சுடுவையில் அந்த சோட்டி போட்டிருந்த புள்ள, அந்த புள்ள மேலே பால் குடிச்சிக்கு பக்கத்து அவளை செத்துட்டான். மட்டக்களப்பில் டாக்டர் போடி அந்த அன்டி சரி பார்க்கணும். இந்த பிள்ளைகளையெல்லாம் தூக்கி காட்டிச்சிட்டாங்க. சிவர் சின்ன சின்ன பிள்ளை. வீரமலை சனம் மட்டும் இல்லை, மல்வத்தை சனம், வீர சொல்ல சனம் எல்லாம் வந்து கிடந்த அந்த ஸ்கூலுக்கு
கோவிலுக்குள்ளே கிடந்தேன். இதான் நடந்தேன். இராணுவத்தோட உதவியோட முஸ்லீமாக்கள் தான் வந்து செஞ்சது. ஏன்னா முஸ்லீமாக்கள் ஒரு 2 பேர் 3 பேர் அந்த உதவி அந்த என்ன ஒரு ஹெல்ப் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் முஸ்லீம்கள் வராது. இப்போ ஒரு சம்பவம் நடந்துட்டேன்டா சம்பந்தரைக்குள்ளே புலிகள் செஞ்சு போட்டு வழி ஒன்று வேலை போகக்குள்ள வீரமனை செஞ்ச அந்த டாக்கெட் தான் இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அங்கே வந்து சுட்டு போட்டு போகிற கண்மூடம் ஆனால் அந்த டைமில் இந்த கோயிலுக்கு இருந்த ஆக்கள் ஒருவரும் எந்த பயங்கரவாத சம்பந்தப்பட்ட ஆக்களே இல்லை. ஒரு பட்டையாரி கூட என்ன சார், ஒரு பட்டையாரி ஒரு பொம்பளை அவள் தான் முதல் பிஏ பட்டையாரியாக அங்கே வீரமனைக்கு எடுபட்ட ஒரு பொம்பளை அந்த பிள்ளையும் என்ன ஒரு பால் கொடுத்துருக்கும் போது படிப்பட்டு செத்து இதுக்குள்ளே. அப்போ அந்த சம்பவங்கள்லாம் கண்மூடித்தனமாக நடந்த சம்பவம் தான் அது முழுக்க. ஆனால் உண்மையில் ஒரு அகதியாக இருந்த ஆக்களை ஒரு ஆலயத்துக்குள்ளே வந்து சுட்டு சும்மா கண்மூடியாக செஞ்சது. அந்த சகோதரங்கள் அந்த சொல்லக்குள்ளே முஸ்லீம் சகோதரம் தான் அது செஞ்சது வந்து ஊச்சியப்படுத்திருக்குது. முஸ்லீமாக்களில் 1000 இருக்குது உருவாக்கப்படன்னு சொல்லி முஸ்லீம்கள் அவங்கள உதவியோடு அவங்க வந்து சுட்டது. சுட்டாக்களும் தெரிஞ்சிருக்கி அறிஞ்சிருக்காங்க. ஆனால் சில ஆக்களுக்கு இப்போ நான் கதைக்கிற மாதிரி இந்த நாள் பேசினா எங்களுக்கு அடுத்த உச்சுத்தம் இருக்கும் தானே என்ன பண்ணு இப்படி கதைக்க வேண்டியது. அந்த அவங்கள வலையில் 4 முறை தப்பு நாள் அவங்க பிரிட்ஜ வலையில் 4 முறை அந்த டைமில் வேலையும் சொல்லணும், வேலையும் சாவைக்கணும், வேலை அடிக்கணும்னு இருக்கிறோம். நாங்கள் 4 வராக 2 மணி செத்துட்டாங்க. நாங்கள் 2 நாங்கள் இருக்கோம். வீரமுனை தாக்குதல் ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை என்கிறார் அந்த காலகட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஜனா என்ற கோவிந்தன் கருணாகரன். வீரமுனை கோயிலில் நடந்த படுகொலை தமிழீழ விடுதலை புலிகள் முஸ்லீம்களை ஏறாவூரில் காத்தாங்குடி பள்ளி வாயில்களில் படுகொலை செய்ததற்காக பழிவாங்கும் படலமாக சம்மாந்துறையைச் சேர்ந்த ஊர்காவல் படையும் அரச படைகளுடன் இணைந்து இந்த பிரச்சனை 90 ஜூன் 10 விடுதலை புலிகளுக்கும் இலங்கை இராணுவத்துக்கும் இலங்கை படைகளுக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த மோதலை தொடர்ந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையில் அந்த மக்கள் வீரமுனை பிரதேசத்து மக்கள் வீரமுனை சிந்தாத்துறை பிள்ளையார் கோயிலுக்குள்ளே தஞ்சம் புகுந்திருந்த நேரம் இந்த பள்ளிவாயல் இந்த படுகொலைகளுக்கு பழிவாங்கும் நோக்கத்தோடு அந்த ஊர்காவல் படையும் அரச படைகளின் உதவியோடு அந்த கோயிலில் தஞ்சமடைஞ்சிருந்த மக்களை வெட்டியும் குத்தியும் சுட்டும் குழந்தை பிள்ளைகள் பெரியாக்கள் வயது போனாக்கள் கொலை செய்த அந்த பழிவாங்கும் நடவடிக்கை தான் அது. இந்த தாக்குதல்கள் குறித்து நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லையா என்று கேட்கப்பட்டதற்கு பதிலளித்த அவர், நடவடிக்கைகள் விசாரணைகள் பலது நடந்தது. ஆனால் வடக்கு கிழக்கில் பெரும்பாலும் ஒரு இனமுறுகலும் இனங்களுக்கிடையிலான முறுகலும் இனப்படுகொலைகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு வந்ததால் இந்த குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு விசாரணைகள் நடக்கவில்லை. 90ஆம் ஆண்டு அந்த யுத்தம் வெடித்ததுடனேயே யாழ்ப்பாணத்திலிருந்து முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்டார்கள். பரவலாக முஸ்லீம்கள் தாக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். அதே நேரத்திலே கிழக்கு மாகாணத்திலே கூடுதலாக முஸ்லீம் ஊர்காவல் படைகளினால் குறிப்பாக தமிழ் மக்கள் ஆங்காங்கே படுகொலை செய்யப்பட்டார்கள். அதையொட்டித்தான் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் கூட கொக்குவில் சத்திருக்கொண்டான், வந்தாறுமூலை, புதுக்குடியிருப்பு, அம்பாறையில் கூடுதலாக வீரமுனை படுகொலை, அதற்கு மேலாக திராய்க்கேணி, அட்டப்பள்ளம், நிந்தவூர், அப்படி அம்பாறையில் தற்போது 7 கிராமங்கள் தமிழ் கிராமங்கள் இல்லாமலும் ஆக்கப்பட்டிருக்கு. அப்படி அந்த படுகொலைகள் நடந்த காரணத்தினால் குறிப்பிட்டு ஒரு சம்பவத்திற்காக விசாரணை நடத்தக்கூடிய நிலைமை அந்த நேரம் இருக்கவில்லை. இந்த பகுதி மக்கள் அங்கிருந்து வெளியேறிய பின்னர்
அங்கு மீளக்குடியமர மிகுந்த பயத்தில் இருந்தார்கள் என்றும், ஆனால் அவர்கள் அங்கு மீளக்குடியமர அப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாகரன் தான் நடவடிக்கை எடுத்ததாகவும் ஊரவர்கள் கூறுகிறார்கள். இந்த வீரமனையை குடியேற்றக்கூடாதுன்னு சொல்லியே மறைந்த அசரப்ப அவர்கள் எங்கே சேர்ந்த இது உமிரி என்ற ஒரு கிராமம் திருக்கோயில் உங்களுக்கு கேள்விப்படும், அதில் ஒன்று குடியேற்றதுக்கு வெளிக்கிட்டவங்க வெளிக்குள்ள அந்த டைமில் கருணாகரன் எம்பி அறிஞர் ஜனா தெரிஞ்சது. அந்த டைமில் பிரமலையாவுக்கு ஜனா ஒரு நம்பிக்கை தீர்மானம் எடுக்கும்போது அவர்கிட்ட கேட்டது கோடிக்கணக்கில் காசும் வீடுந்தாரன் கொழும்புலேருந்து. ஆனால் அவர் சொன்ன வசனம் வீரமனையை குடியேற்றுவான்னு கேட்டதா. அது உண்மையில் நாங்கள் பிள்ளையாருக்கு அடுத்த அவரை நாங்கள் கும்பிடணும். அவரால் இந்த வீரமனை குடியேற்றப்பட்டது. அந்த வீரமனை குடியேற்றாடி மல்லத்தை வளர்த்தா அப்படி வீர சொல்ல இந்த கிராமங்கள்லாம் விரியாது. எல்லா ஊருக்கும் இந்த கிராமம் தான் தாயரி, குரோமல்லி, துணைநாமன் இந்த ஊரெல்லாம் இங்கேருந்து போனாங்க தான் கேட்குற ஒரு வரலாறு இருந்துருக்கு எங்களை ஊருக்கு. சீர்வாதேவி வந்த வரலாறு உண்டு இங்கே இருக்கு. அந்த 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 அவர் சொல்லாம் விட்டிருந்தால் நாங்கள் இங்கே வந்திக்க மாட்டோம். இப்போ இதே மாதிரி இந்த தமிழீசன் ஒரு கிராமம் தான் இருக்கும் இடத்துல, அது மாதிரி இந்த கிராமம் இருந்திருக்கு. நிறைய பேர் தமிழாக்களாக இருந்தேன் இந்த காளிவேலுக்கு முன்னுக்கு இருந்த சமாதான பக்கத்தில். அவங்க ஒருவரும் இங்கே இல்லை. இப்போ வித்து மட்டக்களப்பில் போயிட்டாங்க. உண்மையிலேயே வீரமுனை கிராமம் சம்மாந்துறை தொகுதிக்குள்ளே தமிழர்கள் அடர்த்தியாக படித்த தமிழர்கள் வாழ்ந்த அந்த பிரதேசம். அந்த பிரதேசத்தை அந்த ஊரை இல்லாமல் செய்ய வேண்டும். அதாவது சம்மாந்துறையில் ஏற்கனவே தமிழ் டிவிஷன் என்று ஒரு டிவிஷன் அங்கு இருந்தது. இப்போவும் அந்த காளி கோயில் சம்மாந்துறையிலே இருக்கின்றது. காளி கோயிலுக்கு எதிரே ஒரு தமிழ் குடும்பம் கூட இன்று அந்த தமிழ் டிவிஷனிலே இல்லை. அதே மாதிரியான ஒரு நிலையை வீரமுனையிலும் ஏற்படுத்தி வீரமுனை மக்களை பயத்துக்குள்ளாக்கி மீண்டும் அவர்களை, அதாவது அந்த படுகொலை நடந்தவுடன் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் மண்டூர் பிரதேசத்தை நோக்கி நகர்ந்து தங்களது உறவினர்கள் தெரிந்தவர்கள் வீட்டில் தங்கியிருந்தது. மீதியானவர்களை அரச படைகளே உங்களுக்கு பாதுகாப்பில்லை என்ற காரணத்தை கூறி திருக்கோயில் விநாயகபுரத்தில் கொன்ற அகதி முகாமில் தங்க வைத்து அங்கு நிரந்தரமாக அரச காணிகளை அவர்களுக்கு கொடுத்து அங்கு குடியமர்த்துவதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருந்தது. காரணம், வீரமுனைக்கு மீண்டும் அந்த மக்களை குடியேறாமல் தடுத்தால் அந்த அவர்களது வீடுகள் வளவுகளை மிகவும் குறைந்த விலைக்கு தாங்கள் வாங்கி அதை தங்களது சம்மாந்துறை பிரதேசத்துடன் இணைத்து விடுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்திலே, நான் நினைக்கிறேன் 91ஆம் ஆண்டு இறுதிக்கட்டத்திலே அப்போதைய ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, லலிதா துலத் முதலி, காமினி திசாநாயக் ஆகியோருடன் இணைந்து பிரசிடென்ட் பிரேமதாசாவுக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பாராளுமன்றத்திலே கொண்டு வந்தார்கள். அந்த நேரம் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். பிரேமதாசா எங்களிடம் தனக்கு ஆதரவு தருமாறு உதவி கேட்டார். நாங்கள் கட்சி ரீதியாக முடிவெடுத்து அந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்த்து பிரேமதாசாவுக்கு சாதகமாக வாக்களிப்பதாக முடிவெடுத்த நேரம் பிரேமதாசா என்னை சந்தித்த என்னிடம் நேரடியாக கேட்டார், கருணாகரன் உங்களுக்கு என்ன வேணும், எனக்கு நீங்கள் உதவி செய்வதற்கு என்ன வேணும் என்று கேட்டார். நான் அவரிடம் வைத்த ஒரே ஒரு கோரிக்கை, வீரமுனை மக்கள் இருந்த இடத்தில் மீண்டும் குடியமர வேண்டும். இந்த ஒரு கோரிக்கை தான் அவரிடம் வைத்தேன். உடனடியாக அவரது ஆலோசகர் பிரெட்மன் வீரக்கோனுடன் தொடர்பு கொண்டு என்னை சந்திக்கும்படியும், அந்த நேரம் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக ஜெனரல் ரணதுங் அவர்கள் இருந்தார், அவரையும் அழைத்து எனது கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு மாத காலத்திற்குள்
போலீசாருடன் தொடர்பு கொண்டு அந்த மக்களை மீண்டும் குடியேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் மக்கள் பயத்தினால் அங்கு வருவதற்கு தயங்கிக் கொண்டிருந்தார்கள். நான் நேரடியாக சென்று அவர்களுடன் பேசி, நீங்கள் நிரந்தரமாக இங்கு குடியமர்த்தும் படும் வரைக்கும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்ற உறுதிமொழியை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு கிழமை 2 கிழமை அங்கு அவர்களுடன் நின்று அந்த மக்களை ஆரம்பத்திலே குடியமர்த்தி அவர்களது பயம் இல்லாமல் செய்யும் வரைக்கும் அவர்களுடன் இருந்து அவர்களை மீண்டும் அந்த இடத்தில் குடியமர்த்தி வைப்பதற்கான சந்தர்ப்பம் அந்த பிரேமதாசாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் எனக்கு உதவியாக இருந்தது. இந்த படுகொலையில் கொல்லப்பட்ட மக்களின் நினைவாக நினைவு தூபி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அதனை அகற்றுமாறு முஸ்லிம்கள் கேட்டதற்கு வீரமுனை மக்கள் மறுத்துவிட்டார்கள். நாங்கள் நினைவு தூபி ஒன்று கட்டிருக்கிறோம். அப்போ எங்களுக்கும் சம்பவம் நடந்து வைத்தனோடு நாங்கள் ஒரு கொமிட்டியில் இங்கே இருக்கோம். ஒரு சிட்டிசன் கமிட்டி மாதிரி ஒரு சமாதான கமிட்டி இருக்கிறோம். அப்போ நாங்கள் பள்ளிவாசலில் எங்களுக்கு அங்கே ஒரு மீட்டிங் நடந்து நாங்களும் போனோம். நாங்கள் ஒரு 9-10 பேராக அவங்க சொன்ன வசனம் இதை உடைக்கணும் வந்து நாங்கள் ஏன் உடைக்கணும் இல்லை மற்ற சந்ததிகளுக்கு அது கண்ணுக்கு தைக்கலாம். அப்படி சம்பவம் நடந்தது இருக்கத்தான் போனோம். எங்களுக்கு வரும் இப்போ சுனாமி அடிச்சு போய் தண்டாப்போ கரக்கடலில் சமாதி கட்டாம விடலாமா? காத்தாங்குடி நடந்த சம்பவங்களுக்கு கருத்த கொடி ஊட்டி அவை அடைக்கலாம். நாங்கள் செய்யலாதா? நாங்கள் பரிசா அதுக்கு விளக்கேற்றுறோம். அந்த நினைவு தினம் நாங்கள் கொண்டாடுறோம். சில எம்பி மாதிரி வருவாங்க. இனி நாங்கள் கோயில் ஐயர் எடுத்து நாங்கள் மக்கள் நாங்கள் எங்களுக்கு அது ஞாபகம் இருக்கணும். எங்களுக்கு சந்தையை தெரியணும் யார் செஞ்சேன்னு சொல்லி. இது அவங்களுக்கு வார டைமில் இது கண்ணுக்கு குத்தி எங்களை சொன்னாங்க அதை உடைச்சிருந்தா நல்ல நாங்கள் என்ன உடைக்கணும். நாங்கள் உடைச்ச ஊரானங்களை விட மாட்டோம். 1990 என்பது கிழக்கிலங்கையில் இனப்பதற்றம் நிறைந்த காலப்பகுதி. பல படுகொலைகள் அந்த காலப்பகுதியில் நடந்திருக்கின்றன. வீரமுனை கோயில் மற்றும் பாடசாலை தாக்குதலின் போதும் அதன் முன்னரும் பின்னரும் நடந்த கைதுகள், சட்டவிரோத கடத்தல்களின் போதும் 400 பேர் வரை பலியாகியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. ஆனால் உரிய விசாரணைகள் எதுவும் நடக்காத காரணத்தால் இறந்தவர், காணாமல் போனோர் எண்ணிக்கை துல்லியமாக தெரியவில்லை. அந்த ஊரைச் சேர்ந்த பெருமளவு மக்கள் மட்டக்களப்பு உட்பட பல இடங்களுக்கும் இடம்பெயர்ந்து சென்றுள்ளனர். இன்று 28 வருடங்கள் கடந்து போன பின்னரும் அன்றைய பயங்கரம் அவர்கள் மனதிலிருந்து மறையவில்லை. ஒரு பயங்கர கனவாகவே அது நிலைத்து நிற்கின்றது. நினைக்கிறல எனக்கு புறசர், கொலஸ்ட்ரால், அல்சர் சீனி முழுதும் இருக்கு. என்ன புறசர் 160 இருக்கும். இந்த நாள் கிளீனுக்கு போய் வந்தேன். என்னம்மா ஆட்டுக்கு டாக்டர் நினைச்சா இதை வைக்க நித்திர வரா. இவர் சத்தத்தை பற்றி இல்லை. அவர் புள்ள ஊட்டி வைத்தால் செத்து போய்த்தார் 2 வைப்போம். அந்த பக்கத்தில் செத்தது எப்படி பொடியன்களை ஒரு பொடியன் மருமக பொடியன் பஸ்ஸுக்குள்ளே ஏறி தண்ணியை கொண்டு போ மாமி என்னை இறக்கு இழுத்தடு என்று கத்துனான். பஸ்ஸுக்குள்ளே ஏறி இப்படி முன்கேட்டால் ஏறி பஸ் இந்த இവിടെத்தான் நிற்கிறான். இந்த ரோட்டிலாம் நிற்கிறேன். அந்த ஸ்கூலுக்கு எதிராக இறக்கி அந்த பொடியனை நான் இப்படி இழுத்துட்டு வர இன்ஜன்ட்ட ராணுவம் என்னையை பிடிச்சி தள்ளிவிட்டாங்க. 2 பொடியனை இழுத்தறிஞ்சால் பஸ் வைத்து ஒரு தரத்தில் 15-20 பிள்ளைகளை கொண்டு வைத்தாங்க. ஒரு பொட்டியனும் இல்லை, முழுத்தையும் கொண்டு வைத்தாங்க. அதுகள் இங்கே செத்தா அதுகளுக்கு நாங்கள் கடமைகள் செய்தோமா, அவர்கள் என்ன செஞ்சானுங்கள்ன்றது இதுவரையும் தெரியும். செத்த வேலை பள்ளிக்குள்ளே சுட்ட வயதானாக்களையும் குழந்தை பிள்ளையில நாங்கள் அள்ளி தாட்டு போட்டு போகிறோம். 2 வருஷம் சென்று வந்தோம். இதெல்லாம் வீடுகள் இல்லை. பெரிய நெருங்கி காடு. இந்த நம்மளோட கக்கூசிட இந்த அதையும் கூட உடைச்சி அந்த கம்பியையும் கூட எடுத்துட்டாங்க. ஒன்றுமே கிடையாது, வெறும் சுவரு மட்டும்தான். இதெல்லாம் புறவு வந்து கட்டி கட்டி எடுத்தது. அதில் இன்று நிலைமைகளில் நிறைய மாற்றம் இருக்கிறது. மோதல்கள், முருகல்கள் அங்கு குறைந்திருக்கின்றன. கைதுகள், தடுத்து வைப்புகள் இல்லாததால் போக்குவரத்திலும் பெரும் சிரமம் இல்லை. தாக்குதலின் போது சிறுவர்களாக இருந்த பலர் இன்று பெரியவர்களாகி வேறு இடங்களுக்கு தொழில் செய்ய சென்றும் விட்டனர். ஆனால் வீரமுனையில் மீளக்குடியேறி இருப்பவர்கள் மனதில் அச்சம் முழுமையாக அகன்றதாக எம்மால் கருத முடியவில்லை. இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏனென்றா ஒரு தரம் எங்களை உங்களோட விட்ட பெரிய உள்ளேற்றிக்காண்டு இராணுவம் ரவுண்டப் பண்ணுறதும் இல்லை. ஒருத்தர் என்னென்று கேட்குறதும் இல்லை. நாங்கள் நிம்மதியாக கிடக்க எங்களோட பிள்ளைகள் பஸ்ஸில் ஏறுனா மட்டக்களப்புக்கு அதுகள் போய் வரும், கொழும்புக்கு போய் வருமென்ட்டு நிம்மதியாக இருக்கு. முதல் போகிறன்ட்டா போய் வாரன்ட்டா கஷ்டம்.
அவங்க பெரும்பான்மையான ஆக்கள். அவங்களோட கதைக்க பயம். தாவியை போய் சுட்ட தோக்கெல்லாம் வச்சிருக்காங்க. நம்மளை தாவியில் சுட்டு போட்டு வைத்தாங்கட்டா. இந்த பிள்ளைகள் சொல்கிறாங்க ஒன்றும் கதைச்சிடாத வந்து சுட்டு போட்டு வைத்துருவான். நம்மளோட பிள்ளைகளை சுட்டு போட்டு வைத்தான்டா ஆரண்டு தெரியும். ஒன்றும் பேசுறல. இன்னும் பக்கத்து வீட்டில் இருக்காங்க முஸ்லீம் மக்கள். நாங்கள் அதில் இருக்கோம். ஒன்றும் பேசுறல, சும்மா இருக்கோம். இனி நாங்கள் எங்கட காலம் போய்த்து இனி வரும் பிள்ளைகளாவது நல்லா இருக்காமல் ஒருத்தரும் கொண்டு போகாமல் கொண்டு போன பிள்ளைன்ற நிலைமை என்னண்டு தெரியாட்டி தாயிரம் மன என்ன பாட்ட படம். ஒரு 20 வயசு பொடியன் இல்லைண்டா, 17 18 வயசு பொடியன் இல்லைண்டா அந்த உள்ள தாயிரம் மன என்ன பாட்ட படம்.